கடைசி தமிழ் பேரரசர். கிளை 4. மதுரையில் இருந்து ஒவ்வொரு கோயிலாக கொள்ளையடித்து வருகின்றான் சுல்தானாகிய மாலிகாவூர். அதே சமயத்தில் சூல்தானிய பேரரசை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் சம்புவராய பேரரசின் இளவரசனாகிய ஏகாம்பரநாதர் அனைத்து சிற்றரசர்களையும் ஒன்று திரட்டும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த கொள்ளடித்து வந்த மாலிகாவூரும் ஏகாம்பரநாதரும் ஒரு இடத்தில் பார்த்து கொள்ளும் சந்தர்ப்பம் அமைகிறது. ஒரு பக்கம் கொள்ளையன் மாலிகாவூர், இன்னொரு பக்கம் சம்புவராய இளவரசர் ஏகாம்பரநாதர். என்ன நடக்கும்? வரலாற்றை முழுமையாக பாருங்கள். குடிப்படை வீரர்கள் அசாத்திய துணிச்சம் மிக்கவர்கள். ஒரு வகையில் போர் அவர்களுக்கு பொழுதுபோக்கு. போரற்ற நாட்களில் பெரும்பாலும் விவசாய வேலைகளை தான் செய்து கொண்டிருப்பார்கள். போர்க்காலங்களில் அரச படைகளுக்கு நிகராக தன்னெழுச்சியுடன் களத்துக்கு வருவார்கள். வந்திருப்பவர் இளவரசர் என அறிந்தும் கல் குடுவைகளை அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்தனர். இளவரசே, உங்களை இங்கே சந்திப்போம் என கனவிலும் நினைக்கவில்லை. இப்படியான இடத்தில் சந்தித்ததுதான் சங்கடமாகிவிட்டது. நாங்கள் 10 பேரும் இன்னும் குடிக்க ஆரம்பிக்கவில்லை. மாலிகாவூர் திருவரங்கம் நோக்கி வருகிறான் என்று அறிந்தோம். இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என உத்தரவிடுங்கள் என்றான் அந்த 10 பேரில் தலைமை தாங்கியும் ஆளுமையுள்ள ஒருவன். உங்கள் குதிரைகளையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு வேகமாக வந்து சேருங்கள். முதலில் கொள்ளிடம் ஆற்றை கடந்து திருவரங்கம் செல்வோம். பிறகு காவிரியை கடந்து மறுகரையில் காத்திருப்போம். நம்மையும் குதிரைகளையும் மறுகரைக்கு கொண்டு செல்ல தோணிகள் வேண்டும். வேகமாக ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் இளவரசர். வீரர்கள் வேக்கையுடனும் அக்கறையுடனும் பணிகளில் இறங்கினர். நேரம் குறைவாகவே இருந்தது. வேலாயுதத்தை அனுப்பி வைத்துவிட்டு வீரர்களை அழைத்துக் கொண்டு கொள்ளிடம் ஆற்றங்கரைக்கு வந்தார் இளவரசர். 10 தோணிகள் தயாராக இருந்தன. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு குதிரையும் வீரனும் ஏற படகோட்டிகள் ஒரு நாளிகையின் மறுக்கரையை கொண்டு சேர்த்தனர். புறவைகள் திருவானைக்கான் நோக்கி விரைந்தனர். கோயிலை நெருங்கியதும் ஏகாம்பரநாதர் திட்டங்களை வகுத்துக் கொண்டிருந்தார். சுல்தான் படையினரின் அடுத்த நகர்வு எந்த திசையில் நோக்கி என்பதை தெரிந்து கொள்ள ஒரு வீரனை காவிரியை கடந்து சென்று உளவு பார்த்துவிட்டு வருமாறு பணித்தார். ஒருவேளை அவர்கள் மேலேறி வடக்கு நோக்கி பயணிப்பதாக இருந்தால் எந்த பாதையில் வருவார்கள் என்பதையும் அறிந்து வர ஒரு வீரனை அனுப்பினார். பெரிய பெரிய கோயில்களை குறிவைத்து வருவதால் அவர்களுடைய அடுத்த இலக்கில் முதலில் திருவரங்கம், பிறகு தில்லை என்று வேலாயுதம் சொல்லியிருந்தான். திருவானைக்காவையும் விட்டு வைக்க மாட்டார்கள் என்பதே ஏகாம்பரநாதரின் கணிப்பாக இருந்தது. அப்படியே சோழர்களின் தீவுக்கோட்டை அரசை சூறையாடுவதற்கு அவர்களுக்கு 2 நாட்கள் போதும். திருவரங்கத்தில் இருந்து தில்லை செல்வதை தடுப்பது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கலாம். யோசனை உடனே ஒரு மண் முகட்டில் வந்து நின்றார். வீரர்களின் 4 வரை அக்கம் பக்கத்து ஊருக்கு அனுப்பினார். மதிய வேளையில் அந்த காட்டுப்பகுதியை சட்டிப்பானைகளை சாப்பாடு கொண்டு வந்தனர். எளிய உணவுதான். எந்த தாயின் கைப்பக்குவமோ அமுதமாக இருந்தது சாப்பாடு. வருகிறவரின் வலிமையிருந்து செயல்பட வேண்டும். நம்மால் முடியுமென்றால் அனைவரையும் தாக்கி விரட்டி அடிக்க வேண்டும். இல்லை என்றால் அதில் ஒரு பகுதியை திசை திருப்பி அவர்களை வெல்ல வேண்டும். பகுதி ஆபரணங்களையாவது மீட்க வேண்டும் என்றார் ஏகாம்பரநாதர். இன்னும் வீரர்களை திரட்டலாமா இளவரசே? வேண்டாம். நடக்க இருப்பது போரல்ல, நம்முடைய ஆபரணங்களை மீட்பதற்கான முயற்சி. சிறு மிரட்டல், பாடம் புகட்டல், தமிழகம் இழுத்துக் கொண்டால் என்ன ஆகும் என்பதை உணர்த்துவதற்கான ஒரு எச்சரிக்கை. 10 மண்வெட்டி, 10 கடப்பாறை, 10 மூங்கில் கூட வேண்டும். குட்டிப்படையினர் இருந்தால் வில், அம்பு, வேல் கம்புகளோடு திரட்டி வாருங்கள். அனைவரையும் மீண்டும் இதே இடத்தில் சந்திக்க வேண்டும் என்றார் இளவரசர். அவர்கள் கிளம்பி போனதும் அங்கே இருந்து 4 திசைகளையும் பார்க்க முடிகிற உயரமான மரங்களையும் மற்ற 5 ஏறி கோயில்களில் இருந்த சுல்தான் படைகளின் நடமாட்டத்தை கவனிக்க சொன்னார். எல்லோரும் மரத்தில் ஏறி காத்திருந்த வேளையில் விட்டது போல் இருந்த மழை மீண்டும் வழுக்கத் தொடங்கியது. ஆடி காற்று சுழந்தடித்தது. சிறிது நேரத்தில் மழையின் பேயாட்டம். அடுத்த சில நொடிகளில் அடைமழையின் காரணமாக எதிரில் இருப்பவர் யார் என தெரியாத அளவுக்கு நீர் திரையிட்டது. அடைமழை என்றால் அடாத மழையும் தான். நடு யாமம் வரை நிற்காமல் பெய்தது. மரக்கிளைகளில் புல்லினங்கள் ஆங்காங்கே ஒடுங்கி கிடந்தன. இரவு நேரத்தில் மனிதர்கள் ஏதோ திட்டமிடுவதை அறிந்தோ என்னவோ சில பறவைகள் சிறு குரலில் பதத்தம் தெரிவித்து பறந்து பறந்து அமர்ந்தன. இந்த அடைமலைகள் இருட்டில் சூதானியருக்கு வேறு இடங்களுக்கு நகர்வது சுணக்கம் இருக்கும். நமது படைகள் தில்லை கோயிலுக்கு பாதுகாப்பாக வந்து சேர்ந்தார்களானால் அவர்களை முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் என ஏகாம்பரநாதர் நினைத்தார். ஒரு வீரனை அழைத்தார். எல்லா கோயில்களிலும் தேவையான அளவுக்கு ஆபரணங்களை பாதுகாப்பாக மண்ணில் பதுக்கி வைக்கும்படி பேரரசின் எல்லைக்கில் உள்ள அனைத்து அகம்படையார் நிர்வாகிகளுக்கும் செய்தி சொல்லி அனுப்பினார்.
முடிந்த அளவுக்கு கோயில் சொத்துக்களை பாதுகாக்க அது உதவும் என்றாலும் நாட்டின் சொத்துக்கள் பலவும் இப்படி கோயில்களிலே ஆபரணங்களாக கட்டுமானங்களாக முடங்கி போவது ஒரு வகையில் நாட்டின் வளர்ச்சிக்கு பால் என்ற எண்ணமும் வந்தது. மேற்கொண்டு படையெடுத்து வரும் எவருக்குமே இந்த பொன் நகைகள் கண்ணை உறுத்தும். அதற்காகவே படையெடுப்புகள் வருங்காலங்களில் நடக்கும் என்று ஏகாம்பரநாதன் நினைத்தார். கோயில் சொத்துக்களை குறிவைப்பதற்கு வெளியில் இருந்து வேறு சமயத்தை சேர்ந்தவன் தான் வர வேண்டும் என்பது கூட இல்லை. அன்புநாதர் ஆலயத்தில் நிகழ்ந்தது போல் உள்ளூரை சேர்ந்தவன் கூட ஆசைப்படலாம். காலங்காலமாக விவசாய உற்பத்தியும் வரிப்பணமும் பெரும் பகுதி கோயில்களில் முடக்கப்படுவதை அவர் பல நேரம் யோசித்து இருக்கின்றார். கருவூலத்தில் பொருள் மிகுந்தால் காஞ்சியிலே மிக உயர்ந்த தரத்தில் கல்வி கலாசாலை அமைக்கும் திட்டமும் அவருக்கு இருந்தது. இன்று இந்த இரவில் மலையில் அதை மீண்டும் நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அடைமலையில் இருந்து பாதுகாக்க மரக்கிளைகள் போதுமானதாக இல்லை. சுழந்தடித்த காற்றில் கிளைகள் நாலா பக்கமும் அலைந்து அச்சுறுத்தின. அதே நேரத்தில் உளவு பார்க்க அனுப்பப்பட்ட வீரன் திரும்பி வருவது தெரிந்தது. ஏகாம்பரநாதன் மரத்தில் இருந்து இறங்கி வந்தார். குதிரையில் இருந்து பாய்ந்து இறங்கியவன், இளவரசே, பெரும் கொள்ளை, 100 யானைகள், 100 குதிரைகளை பொன் ஆபரணங்களை ஏற்றி செல்கிறார்கள். மூட்டை மூட்டையாக துணிகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். மதுரையில் இருந்து சிராப்பள்ளி வரும் வரை அவர்கள் சூறையாடிய கோயில் நகைகள் அவை. ஆனால் ஒரு நச்சதியும் உண்டு என்றான். என்ன? மாளிகாபூர் உடனே தில்லி செல்ல ஒரு ஓலை வந்திருக்கிறதாம். இன்றே அவன் புறப்படுகிறான். உறுதியான தகவலா? ஆம் இளவரசே, காவிரியின் மறுக்கரையில் அவனுடைய சூழ்தானிய வீரர்கள் காவலுக்கு நிற்கிறார்கள். அவர்களை பேச்சில் இருந்து தெரிந்தது. திருவங்கத்தை கொள்ளையடிக்கத்தான் திட்டமிட்டிருந்தான். காவிரியில் வெள்ளம் கரைப்புற ஆரம்பித்திருப்பது அவனுக்கு பாதகமாகி போய்விட்டது. அதனால் காவலுக்கு வலதுபுறமே கருவூர் நோக்கி பயணிக்க திட்டமாம். சத்தியமங்கலம் வழியாக தாளவாய் கணவாயை அடைந்து சாளுக்கிய தேசம் சென்று தில்லி செல்கிறான். அவர்களின் பேச்சு உனக்கு புரியுமா? அல்லங்காடியில் அரபு வணிகன் ஒருவன் இருந்தான். அவன்தான் அவர்களை பேசிக்கொண்டதை என்னிடம் சொன்னான். அவன் மதத்தால் அவர்களுக்கு உரியவன் என்றாலும் நம்முடன் இரட்டுற கலந்து விட்டான். நம்பால் அன்பு கொண்டவன். மாணிக்கபுரியின் அக்கிரமங்கள் அடுக்குமா என்று அவன் புலம்பிக் கொண்டிருந்தான். குதிரை வியாபாரிகளாக வணிகர்களாக வந்த இஸ்லாமியர்களிடம் இருந்த அந்த ஒழுக்கம் மாணிக்கபுருடன் இல்லை என்பது ஆச்சரியமாக இருக்கின்றது. மக்கள் வேறாகவும் மன்னன் வேறாகவும் இருக்கிறார்கள். மாணிக்காபூர் ஒருவன் தில்லிக்கு போய்விடுகிறான் என்பதற்காக நாம் சும்மா இருந்துவிடக்கூடாது. அவன் பாதை போட்டு கொடுத்து விட்டான். அடுத்தடுத்து வருவார்கள். இப்போதைக்கு அவனுடைய திட்டம் எந்த பக்கம் இருந்து வந்தானோ அதே பாதையை திரும்பி செல்வதுதான் என்பது உறுதியாகிவிட்டது. அதாவது சத்தியமங்கலம் சாளுக்கிய பாதை. வரும்போதும் சரி, போகும்போதும் சரி, அவன் சம்புவ ஆளிகைகளை எச்சரிக்கையாக தவிர்த்திருக்கின்றான். தகடூர் தொப்பூர் கணவாய்களை தவிர்த்து இருப்பதும் நம் அதிகாரிகளுக்கு அஞ்சியே. எங்கே கை வைத்தாலும் மரணம் நிச்சயம் என்பதை அறிந்திருக்கிறான் அவன். புலியின் குகைக்குள் புகுந்து பார்க்காதே என்று யாரோ அவனுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கின்றார்கள். ஆம் இளவரசே, அவர்கள் செல்லும் காவிரி ஆற்றங்கரை பாதையில் நம் சொத்துக்களை இயன்றவரை மிக்க திட்டமிடுவோம். கருவூர் பெருவழிக்கு விரைவோம். உடனே நாம் காவிரி ஆற்றங்கரை கடந்து கருவூர் பாதையில் காத்திருக்க வேண்டும். அவசரம்! கொள்ளிடத்தை கடந்தது போலவே காவிரியும் கடக்க வேண்டும். படகுகள் தயாராகட்டும். தோணிகள் தயாராகின. காவிரியில் வெள்ளம் அதிகமாக இருந்தது. மேற்கு மலைகளில் மழைப்பொழிவு ஆரம்பித்து விட்டதன் அறிகுறியது. புது வெள்ளம் செந்நீர கரைச்சலாக புரண்டி ஓடிக்கொண்டிருந்தது. ஆட்சி நடுவே தென்பட்ட சிறு சிறு மலை திட்டுகளை தவிர 2 கரைக்கும் பிடித்து கொண்டு ஓடியது நீர். தோணிகளில் ஏறி 10 வீரர்களும் மறுகரையில் கருவூர் பாதையை வந்தடைந்தனர். பழுத்த இரவு. மழை கொஞ்சம் வெளுத்த நேரத்தில் தூரத்து நடமாட்டத்தை கவனிக்க முடிந்தது. காவிரி கரையை ஒட்டி கருவூர் பாதையில் யானைகளும் குதிரைகளும் கூடவே சூழ்தானிய பட வீரர்களும் தென்பட தொடங்கினர். அவர்கள் கருவூரை நோக்கி திரும்புவது திட்டவட்டமாகிவிட்டது என தெரிந்தது. அந்த பெரும்பாதையை முழுக்க யானைகளும் குதிரைகளும் சூழ்தானிய வீரர்கள் கொள்ளையடித்த பொருட்களுடன் அணிவகுப்பது மனம் பதைப்பதைக்கும் காட்சியாக இருந்தது. அவர்கள் வெற்றி கழிப்பிலும் ஆணவத்திலும் இருக்கின்றார்கள். ஆணவம் அவர்களின் கண்ணை மறைக்கும். அதுதான் நாம் களமிறங்க வேண்டிய தருணம். ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்களே அரசே. படை கொண்டு தாக்க இப்போது அவகாசம் இல்லை. பதுங்கி தாக்க வேண்டும். கட்டுக்கோப்பாக செல்லாமல் இடைவெளி விட்டு செல்கிறார்கள். குறிப்பாக கடைசியாக ஒரு குழுதான் நம் இலக்கு. அவர்களை நோக்கி தாக்குதலை இறங்கலாமா அரசே? அந்த கடைசி குழுவை திசை திருப்ப வேண்டும். அதில் சுமார் 40 பேர் இருக்கிறார்கள். அவர்களை வேறு பாதைக்கு மாற்ற வேண்டும். கேளுங்கள், அதோ அந்த திருப்பம். அடன்மரங்கள் சூழ்ந்த பாதை. இருட்டு நமக்கு கை கொடுக்கும். காவிரியை வந்து சேரும் அந்த ஓடையை கடந்துதான் சுல்தான் படைகள் செல்லும்.
முன்னால் செல்லும் படைகள் போய் முடிந்ததும் கடைசியில் வரும் குழு வந்து சேர்வதற்கு ஓடையின் அகலத்தை அதிகப்படுத்த வேண்டும். நீர்வரத்து அதிகமாக இருக்கிறது, அதனால் ஓடை அரிப்பு அதிகமாகும். விரைவிலே கடக்க இயலாத பெரிய ஓடையாக மாறிவிடும். சாலையை கடப்பதில் சுணக்கம் ஏற்படும். அதுதான் நமக்கு தருணம். அவர்களை வேகமாக அன்புகளா வீழ்த்த வேண்டும். இந்த 40 பேரில் ஒருத்தரும் மிஞ்சக்கூடாது. யானைகளையும் குதிரைகளையும் ஆபரணங்களையும் கைப்பற்ற வேண்டும். திட்டங்களை சொல்லிக் கொண்டு போனார் ஏகாம்பரநாதர். 10 பேருமே நெருப்பாக இருந்தனர். பெரும்படை வந்து கொண்டிருக்கும் சாலைகள் திருப்பத்தில் இருந்த மரத்தில் வேகமாக ஏறி மறைந்து கொண்டனர். ஈர மரத்தின் கிளைகளை இருட்டோடு இரவாக பதுங்கி காத்திருந்தனர். பெரும்படை பல யானைகளிலும் குதிரைகளையும் பாதையை கடந்து சென்றது. குதிரை சென்ற யானைகள் மிதப்பாக அமர்ந்திருந்தான் மாலிக்காவோ. யானையின் உயரத்தோடு அவன் மீது அமர்ந்திருப்பவரின் உயரமும் சேர்ந்து சாலையின் மீது கவர்ந்து கிடந்த கிளைகளை எட்டிவிடும் அளவுக்கு இருந்தன. சில தாழ்ந்த கிளைகள் உரசவும் செய்தன. கிளைகளில் பதுங்கியிருந்த வீரர்களுக்கு தங்களுக்கு கீழே கடந்து போய் கொண்டிருந்த கொள்ளையர்களை பார்த்தபோது ஆவேசம் மிகுதியாக இருந்தது. யானை மீது மாலிக்காவோர் அமர்ந்திருந்த இடத்துக்கும் ஏகாம்பரநாதர் மறைந்திருந்த கிளைக்கும் ஏறத்தாழ 7 அடி வித்தியாசம் தான் இருந்தது. அத்தனை நெருக்கத்தில் அவனை பார்ப்போம் என இளவரசன் நினைக்கவே இல்லை. நீண்ட பரந்த முகம் அவனுக்கு. அங்கிருந்த சிறு வெளிச்சத்திலும் அவன் துலக்கமாக தெரியும் அளவுக்கு சிவந்த நிறத்துடன் காணப்பட்டான். உடலில் மேலே உள்ள தோலை உரித்துவிட்டது போன்ற சிவப்பு. கண்களில் வெறித்தனம் அணையாமல் இருந்தது. இளவரசரின் கையில் இருந்த ஈட்டி அவரையும் மீறி துருதுருத்தது. வலது கையை இடது கையால் கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. ஒருவேளை அந்த சேனை இவர்களை பார்த்து விட்டாலும் தப்புவது கடினம்தான். அந்த பெரும் சேனை பெரும் கூச்சலுடன் கத்திக் கொண்டிருந்தது. முன்பறை கடந்து செல்லும் வரை பொறுமையாக காத்து கொண்டிருந்தார்கள் குடிப்படை வீரர்கள். இருட்டில் அவர்களும் அவர்களால் ஏற்பட்ட எக்காலமும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் சலசலப்பு குறைந்து அடங்கியது. அடுத்து வந்த குழுவை தனிமைப்படுத்த தயாரானார்கள். சாலைகள் இறங்கி அங்கிருந்த ஓடையின் அகலத்தை அதிகப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டனர். கடப்பாறைகள் கொத்தி பிளப்பது மண்வெட்டியால் மண்ணை கூடைகளை வாரி போட்டு பாதை ஓரங்களை கொட்டுவதுமாக வேகம் காட்டினார்கள். மழைநீர் ஆற்றுக்குள் வேகமாக பாய்ந்தது. கரை அதிகரித்து ஓடையின் அகலமும் ஆழமும் அதிகரித்தது. போதும், எல்லோரும் மரத்தில் ஏறி மறைந்து கொள்ளுங்கள் என்றார் ஏகாம்பரநாதர். எதிர்பார்த்தது போலவே பின்னால் வந்த படைக்கு பாதை அரித்து கிடப்பது பெரும் குழப்பத்தை அளித்தது. முன்னால் சென்ற படை இந்த பாதையில் தான் போனதா என்பது போன்ற திகைப்பு. ஓடையின் அருகே பயணத்தை நிறுத்திவிட்டு வேறு சாலை ஏதேனும் இருக்கிறதா என்று அவர்களுக்குள் பேசிக் கொள்வது புரிந்தது. ஓடைகள் இறங்கி செஞ்சு விடலாமா என ஒரு பாகன் யானையை ஓடைக்குள் இறக்க முடியுமா என்று பார்த்து கொண்டிருந்தான். இந்த படைக்குழுவில் 2 யானைகள் 30க்கும் மேற்பட்ட குதிரைகள் இருந்தன. ஓடையை கடப்பதா வேறு பாதை இருக்கிறதா என அவர்களுக்குள் யோசனை. முடிவெடுக்க இன்னும் அவர்களுக்கு சில நொடிதான் அவகாசம். வீரர்கள் இளவரசரின் சைகைக்காக காத்திருந்தனர். வீரர்களை பார்த்து இமைகளை ஒரு வினாடி மூடி திறந்தார் இளவரசர். அடுத்த மாத்திரையில் 11 வீரர்களும் 11 பேருக்கு குறிவைத்தனர். ஒரே நொடி 11 பேர் நெஞ்சில் பாய்ந்த அன்புகளை பார்த்தபடி நிலை குலைந்து விழுந்தனர். அம்புகள் எங்கிருந்து வந்தன என்பதை யூகிக்க சச்சும் முச்சும் இருட்டில் கண் துளாவிய சூதானிய வீரர்களில் சிலர் அடுத்து சுருண்டனர். மரத்தில் இருந்துதான் அன்புகள் பாய்கின்றன என அவர்கள் உணவதற்கு முன்பே அங்கே முக்கால்வாசி பேர் சுருண்டு கிடந்தனர். பதிலுக்கு தாக்குவதை விட முன்னே சென்ற படக்கு யாரையிடம் ஒருத்தராவது நடந்த சம்பவத்தை சொல்ல வேண்டும் என அவர்களில் சிலர் எத்தனித்தனர். ஒருவன் ஓடையை கடந்து குதிரையை செலுத்திக் கொண்டிருந்தான். இளவரசரின் ஈட்டி அவன் நெஞ்சில் பாய்ந்து முதுகு வெளியே வந்தது. குதிரை மிரண்டு போய் நின்றது. அரை நாளிகை நேரத்தில் அந்த 40 வீரர்களும் நாடி அடங்கி கிடந்தனர். அத்தனை பேரையும் காவிரிகள் வீசுங்கள். சூல்தானிய வீரர்கள் கொண்டு வந்த யானைகளையும் குதிரைகளையும் படகு துறைக்கு திருப்புங்கள். ஏகாம்பரநாதர் கட்டளையிட்டார். யானையின் மீது இருந்த பாகன்கள் நிலைமையை புரிந்து கொண்டு உடனே யானைகளை திரிவானைக்கா செல்வதற்கான படகு துறையை நோக்கி திருப்பினார். பெரும் செல்வம் மூட்டை மூட்டையாக கட்டப்பட்டு யானையின் முதுகின் மீதும் இருபுறமும் தொங்கிக் கொண்டிருந்தது. வீரர்கள் குதிரைகளை ஏறி அமர்ந்தனர். சூழ்தானியர் வந்த குதிரைகளின் பிடிகளை ஒரு சேர கட்டி கயிற்றால் இணைத்தனர். குதிரை வீரர்களின் பின்னால் இணைக்கப்பட்ட குதிரைகள் நடை சத்தம் சடக் சடக் என ஒலித்தது. சில நொடிகளில் அந்த இடத்தில் அப்படி ஒரு புயல் வேக தாக்குதல் நடந்ததற்கான தடயமே தெரியவில்லை. மழையின் சீற்றமும் இன்னும் அடங்கவில்லை. இரத்த கரைகள் சேற்றோடு கலந்து கரைந்து போனது. இந்த 40 பேரும் இங்கே மண்டதற்கான தடயமே இருக்கவில்லை அல்லவா? ஒருவேளை முன்னால் சென்ற படகில் இருந்து யாரேனும் திரும்பி வந்து பார்த்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் தெரியக்கூடாது. இளவரசர் கட்டளையிட்டார். வீரர்கள் இளவரசரின் கட்டளையை கேட்டு முடிப்பதற்குள் செய்து முடிப்பவர்களாக இருந்தார்கள். காவிரி படகு துறையில் தோணிகளில் குதிரைகளும் வீரர்களும் மீட்ட செல்வங்களோடு தோணிகளில் ஏறினார்கள். யானைகளை பாகன்கள் வசம் ஒப்படைத்து
வெள்ளம் அடிந்த நேரத்தில் படைவீடு ஓட்டி வந்தால் போதும் என்றார் இளவரசர். மீண்டும் படகுகளில் திரிவானைக்கா வந்தனர். சம்பளிங்க ஈசன் கோயிலின் கிழக்கு வாயில் அதன் வழியாக குதிரைகளை மூட்டைகளை சுமந்து கொண்டு வீரர்களும் வருவதைக் கண்டு அங்கு கோயில் காவலுக்காக குழுமியிருந்த மக்கள் போராடி பார்ப்பதற்கு தயாராவது தெரிந்தது. திருவானைக்கா ஈசன் கோயில் இன்னமும் சூழ்தானிகளின் கீழிருந்து மீண்டிருக்கவில்லை. மீண்டும் அவர்கள்தான் வருகின்றார்கள் என்று கருதி அவர்கள் சிதறி நின்றனர். வந்திருப்பது தமிழ் படைத்தான் என்று அவர்களுக்கு தாமதமாகத்தான் தெரிந்தது. சேது அறிந்து கோயில் நிர்வாகிகள் அங்கே திரண்டனர். இவர் சம்புவராய இளவரசர் ஏகாம்பரநாதர். துருக்கியர் அடுத்து செஞ்ச கொள்ளைகள் ஒரு பகுதியை மீட்டு கொண்டு வந்திருக்கின்றார் என்றார் ஒரு படைவீரன். இளவரசர் வாழ்க, ஏகாம்பரநாதர் வாழ்க! குரல்கள் ஓங்கி ஒலித்தனர். கொண்டாடுவதற்கு இது நேரமில்லை. சீக்கிரம் அனைத்து செல்வங்களையும் கோயில் வளாகத்தில் யாரும் அறியாத இடத்தில் புதைக்க வேண்டும். உங்களில் பொறுப்பான நால்வர் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். உத்தரவு இளவரசே. திருவரங்கம் வந்து மாணிக்காவூர் கொள்ளையிடுவான் என்ற அச்சத்தில் உற்சவ மூர்த்தி மணவாள பெருமான் நாச்சியார் போர்ச்சிலைகளை அடியார்கள் சிலர் இரவோடு இரவாக வேறு இடத்துக்கு கொண்டு சென்று விட்டார்கள். திருவரங்கனை இப்படி பதுக்கி வைக்கும் நிலை ஏற்பட்டு விட்டதே இளவரசரே என்றார் கோயில் அறங்காவலர். சூழ்நிலைகள் மாறியதும் திருவரங்கனை மீண்டும் அதே இடத்தில் வைக்கலாம். அதுவரை பாதுகாப்பான இடத்தில் இருப்பதே நல்லது. தேவைப்பட்டால் படைவீட்டுக்கு கொண்டு வர சொல்லுங்கள், நாங்கள் பாதுகாக்கிறோம். இது நல்ல யோசனை. அவர்கள் மலைதேசம் செல்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். எப்படியாயினும் அவர்களை சந்தித்து படைவீடு வர சொல்கிறேன், அறங்காவலர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். கோயில் நடைக்கதவு திறக்கப்பட்டு 2 மூட்டை நகைகளையும் 2 பேர் உள்ளே சுமந்து சென்றனர். இன்னும் 2 கடப்பாறை மண்வெட்டியோடு சென்றனர். அவர்கள் உள்ளே சென்றதும் நடைக்கதவு சாத்தப்பட்டது. நகைகள் எங்கே புதைக்கப்பட்டன என்பது அந்த 4 தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. காலம் கழியட்டும், அப்போது எடுத்து இறைவனுக்கு சாத்தலாம் என்றார் இளவரசர். மாணிக்காவூர் தில்லிக்கு புறப்பட்டு விடுவான், ஆனால் ருசி கண்ட பூனையாக அடுத்தடுத்து வருவார்கள் என்பதை நினைவுகளால் ஆசை போட்டார் இளவரசர். இளவரசே, நீங்களும் உள்ளே செல்லுங்கள் என்ற குரல் கேட்டு திரும்பினார் இளவரசர். கோயில் அந்தனர் பணிவுடன் நின்றிருந்தார். முக்கியமானவர்கள் உடனிருந்தால் போதும், நான் செல்ல தேவையில்லை. சம்பு முனிவர் குலம் அந்த சத்திரிய வம்சத்தவருக்கு பாத்தியப்பட்ட கோயில் இது. மூலவரே சம்புகேஸ்வரர் தான். சோழர்கள் அரசாட்சியிலும் அதிக அளவு திருப்பணிகள் உங்கள் மூலமாகத்தான் நடந்தது. நீங்கள் இன்றி இந்த கோயில் இல்லை. நீங்களே பொருத்தமானவர். அரசர்களை பெருமைப்படுத்தி காரியம் சாதிப்பதற்கு அந்தர்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. அவர்களின் சாதுரியமே அரசர்களை அனுசரித்து போவதில் இருப்பதையும் ஏகாம்பரநாதர் உணர்ந்தே இருந்தார். கோயில் காரியதரிசி யாரோ இருந்து பார்த்து கொண்டாலே போதும் என மீண்டும் ஒரு முறை இளவரசர் எடுத்து சொல்ல முயன்றார். அதற்குள் ஊர் பெரியவர்கள் சிலர், இவ்வளவு நகைகளும் திரும்ப கிடைத்தது உங்களால் தான். அதற்காக வேண்டுமானாலும் நீங்கள் உடனிருந்து ஏற்ற இடத்தில் மறைத்து வைக்க ஏற்பாடு செய்யுங்கள். முதலில் அனைவரும் செஞ்சு மூலவரை வழிபட்டு வரலாம். பிறகு முக்கியமான சிலர் மட்டும் இருந்து ஆபரணங்களை பாதுகாக்கும் பணியை செய்யலாம் என்றனர். மக்களிடம் மேலும் மேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதை விட உள்ளே சென்று வர இளவரசர் சம்மதித்தார். நீரின்றி அமையாத உலகு என்பதை உணர்த்தும் விதமாக நீர் வடிவாய் காட்சி தரும் பெருமானை தரிசிக்கும் பெரும் பேறு அந்த அர்த்த ராத்திரியில் கிடைத்ததை நினைத்து மகிழ்ந்தார் ஏகாம்பரநாதர். அர்ச்சகர் அழகு தமிழில் பாடலாகினார். நிலம் நீரோடு ஆகாசம் அனல்காராகி நெஞ்சு 5 புலநீர்மே புறக்கண்டார் பொக்கம் செய்யார் போற்று ஓவார் சலநீதார் அல்லாதோர் தக்கோர் வாழும் தலைச்சங்கை நலநீரே கோயிலே கோயிலாக நயந்தீரே பாடிய ஆராதனை செய்து விபூதி பிரசாதம் வழங்கினார். திருஞான சம்பந்த சாமிகள் அருளியது. இக்கோயில் சுவரை சிவமணி சித்தர் கட்டி முடித்தார். அப்போது பணியாட்களுக்கு அவர் ஒரு சிட்டிகை திருநீச்சையை கூலியாக கொடுத்தார். அதனாலேயே இந்த சுவற்றை திருநீச்சான் மதில் என்கிறார்கள். அந்த சித்தர் கொடுத்த சிட்டிகை நீரு கூலியாட்களின் கையில் அது பொற்காசுகளாக விழுந்ததாக சொல்வார்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்தார் கோயில் நிர்வாகி. எம்பெருமான் பள்ளத்தில் இருந்தார். எப்போதும் நீரிலேயே மிதந்து கிடக்கும் மூலவர். துவாரங்களிட்ட சிறிய பலகனி வழியாக சிவபெருமானை தரிசிக்க முடியும். உள்ளே காவிரி நீர் பொங்கிக் கொண்டே இருந்தது. நீரோசை மெல்ல கேட்டது. பெருக்கெடுத்து வடியும் நீர் இன்னொரு பக்கம் வடிந்து சென்றது. சோழ மன்னர் ஒருவர் காவிரி ஆற்றில் குளிக்கும் போது அவருடைய பொன்னாபரணம் ஆற்றோடு அடித்து போய்விட்டது. மன்னர் எம்பெருமானுக்கு அர்ப்பணம் என்று போய்விட்டார். மறுநாள் ஆற்றில் அடித்து வரப்பட்ட அந்த ஆபரணம் இங்கே சம்புகேஸ்வரிடம் வந்து சேர்ந்தது. அப்பேற்பட்ட புண்ணியத்தலம். நாவுக்கரசர் பாடிய தலம். சங்கராச்சார் நிறுவிய விநாயக பெருமாள் வீச்சிருக்கின்றார். அங்கே அகிலாண்ட நாயகி இங்கே வந்து சங்கரனை வழிபட்டதாக ஐதீகம். அதனால்தான் உச்சிக்கால பூசையின் போது அர்ச்சகர்களாகிய நாங்கள் பெண்ணுடை தரித்து பூசை செய்து வருகிறோம். தலவிருட்சமும் சம்பு, அதாவது
நாவல் மரம். சம்புகேஸ்வரை பூசித்த வரம் சம்பு, அதாவது யானை. சம்பு மகரிஷி குலத்தவரான சம்புவராயருக்கு உரிய கோயில் என்றார் அர்ச்சகர். இதுவரை தாம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக முடிந்தது. இறைவன் அருள் என்பதை ஏகாம்பரநாதர் முழுமையாக உணர்ந்தார். அடுத்து செய்ய இருக்கும் காரியங்களிலும் வெற்றி உண்டாக சம்புலிங்க ஈசன் துணை நிற்க வேண்டிக் கொண்டார். அங்கிருந்த கல்வெட்டுகள் சில சம்புவராயர் பெயரில் பதிக்கப்பட்டு இருப்பதையும் அர்ச்சகர் தெரிவித்தார். வழிபாடு முடிந்ததும் அவகாசமில்லை, முக்கியமான 5-6 பேர் தவிர மற்றவர்கள் கோபுரத்துக்கு வெளியே இருங்கள் என ஆணையிட்டார் இளவரசர். அவர் அருகில் 4 பேர் மட்டுமே நின்றனர். மற்றவர் யாவரும் வேகமாக வெளியேறினர். பிரகாரத்தின் நெடிய பாதையில் இளவரசருடன் அந்த 4 மௌனமாக நடந்து வந்தனர். மூலவருக்கு பின்பகுதியில் அமைந்த பிரகார பாதையை ஒட்டு அமைந்திருந்த மடப்பள்ளி. அந்த இடத்தில் பதியப்பட்டிருந்த கற்களை பார்த்தார். 2 அடிக்கு 4 அடி கொண்ட பெரிய பலகை கற்கள். குறுக்கும் நெடுக்குமாக அந்த இடத்திலே 2 தரம் நடந்து வந்தார். மடப்பள்ளிக்கு எதிரே 3வது கல்லை நீக்க சொன்னார். கடப்பாறையும் இடுக்கியும் மண்வெட்டியும் கற்களோடு உரசும் சத்தம். கற்களில் சிறிய உடைச்சலோ கீறலோ தெரிந்தாலும் இது தூண்டப்பட்டதற்கான சந்தேகம் வந்துவிடும். கவனமாக பெயர்த்து எடுக்க வேண்டும். அதேபோல் மற்ற கற்களில் இருந்து ஏற்றுத்தாழ்வு இல்லாமல் இருந்தது போலவே மூட வேண்டும். அரசே, மண்ணை தோண்டிவிட்டு மூடினாலே கொஞ்சம் மண் மிச்சப்படும். மூடப்பட்ட இடம் முகட்டாக தெரியும். மேலும் நான் இந்த நகைகளை வேலை வைத்து மூடப்போகிறோம் என்று ஒரு வீரன் சொல்லிக் கொண்டிருந்தான். வீரனின் புத்தி கூர்மை உணர்ந்து ரசித்தார். இந்த கல்லை பெயர்த்து எடுத்தால் உங்கள் கவலைக்கு காரணம் தேவைப்படாமல் போகும் என்றார் இளவரசர். இளவரசர் சொல்வதன் அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாமல் வீரர்கள் அந்த கல்லை பெயர்த்து எடுத்தனர். அதை ஓரமாக வைத்துவிட்டு பார்த்தனர். உள்ளே ஆற்று மணலால் நிரப்பியது போல இருந்தது. வேகமாக அந்த மணலை அள்ளி வெளியில் குவித்தனர். இளவரசர் சொன்ன காரணம் புரிந்தது. உள்ளே இன்னும் ஒரு கற்பலகை வரிசை இருந்தது. அந்த கற்பலகைகளை வெளியே எடுங்கள் வீரர்களே. வீரர்கள் ஒவ்வொரு கற்பலையாக எடுத்தனர். மொத்தம் 3 பலகைகள், அளவில் சிறியவை. அவற்றுக்குள் கீழே பெரிய பள்ளம் ஒன்று இருந்தது. அதனுள்ளே இந்த நகைகளை வையுங்கள். நகைகளை உள்ளே வைத்து மீண்டும் கற்பலகைகளை வரிசையாக வைத்து மேலே மண்ணை கொட்டி மூடினர். கடைசியாக அந்த 2 கற்பலகைகள் வைத்து மூடிய போது எடுத்துவிட்டு மூடிய தடயமே தெரியவில்லை. சுத்தமாக பெருக்கி தள்ளிவிட்டு இளவரசரிடம் வந்து நின்றனர் வீரர்கள். எப்படி அத்தனை சரியாக இந்த கல்லை அடையாளம் கண்டீர்கள் இளவரசே? சொல்கிறேன். இத்தனைக்கும் இந்த கோயிலுக்கு நான் வருவது இதுவே முதல் முறை. எல்லாம் என் பாட்டன் பூட்டன் காலத்தில் இருந்து சொல்லி என் தந்தை எனக்கு சொன்ன அடையாளம் இது. ஏனோ கோயில் சிலைகளுக்கும் ஆபரணங்களுக்கும் இப்படி ஒரு ஆபத்து இருப்பதை அவர்கள் அஞ்சே உணர்ந்திருக்கின்றார்கள். பல கோயில்களில் இப்படியான ரகசிய அறைகள் உண்டு, சுரங்கங்கள் உண்டு. அவை எல்லாமே அரண்மனை ரகசியங்களாகவே பலருக்கும் தெரியாமலே போய்விட்டன. ரகசியங்களுக்கான லாப நட்டங்கள் அப்படித்தானே இருக்கும். சொல்லிக் கொண்டிருந்த போதே ஏகாம்பரநாதருக்கு ஈசன் வான் நினைவில் வந்து போனது. தன் பயணத்தின் இன்னொரு கூடுதல் காரணமாக இருக்கும். அதை அவர் மறக்கவில்லை. திடீரென இளவரசர் ஏதோ யோசனையில் ஆழ்ந்து விட்டதை கவனித்த வீரர்கள் அவருடைய உத்தரவுக்காக காத்திருப்பது போல் நின்றனர். வீரர்களே, உங்களை நம்பித்தான் இந்த நகைகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றன. எக்காரணத்தை கொண்டு உங்கள் மனைவி மக்களிடம் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய தெய்வங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து நீங்கியதும் மீண்டும் இவற்றை அவர்களுக்கு சாத்தி அழகு பார்க்கலாம். அதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை. இளவரசரே, சம்பு ஈசன் மீது ஆணை. உயிரே போனாலும் நாங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டோம். வீரன் ஒருவன் ஈட்டியில் உள்ளங்கையை குத்தி சத்தியம் செய்தான். இளவரசர் அவர்களை தோளில் தட்டி சிரித்தார். மகிழ்ச்சி, புகழம் பாருங்கள். இளவரசர் வெளியே வந்தபோது சூரியனின் வெளிச்ச பாய்ச்சல் கோயில் கொடிமரத்தின் கீழ் நன்கு எதிரொலித்தது. எல்லோரையும் வணங்கி விடைபெற்ற நேரத்தில், வணக்கம் இளவரசே என்ற குரல் கணீரென கேட்டது. கையில் சுவடிகளோடு நின்று கொண்டிருந்த அவரின் மீது இளவரசரின் பார்வை திரும்பியது. இளவரசே, நான் கண்பரின் எள்ளு பேரன் இளந்தேவன். உங்களிடம் பேசவே காத்திருக்கின்றேன். என் பாட்டன் உங்களுக்கு தந்த பரிசொன்றை உங்களிடம் ஒப்படைக்கும் பொருட்டு கொண்டு வந்தேன். இதை பிரதி எடுக்கும் பணியை தாங்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்றபடி ஓடை சுவடியை நீட்டினார். வணக்கம், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஆமாம், என்ன இது? கம்பர் எழுதிய சிலை 70. மகிழ்ச்சி, இது எங்கள் நூல் ஆலயத்தில் உள்ளது புலவரே. இருக்கலாம், சிலை 70 பிரதிகள் பார்த்திருப்பீர்கள். இளவரசே, இது கம்பர் எழுதியது. ஓலையில் இருப்பது அவருடைய கையெழுத்து. சுவடியை பெரும் மகிழ்ச்சியுடன் பார்த்தார். கம்பரின் எழுத்து என்பது கூடுதல் ஈர்ப்பாக இருந்தது. அந்த எழுத்துக்களை விரலால் தொட்டி தடவி பார்த்தார். கம்பனின் ராமாவதாரம் எழுதிய விரல்கள் வடித்த இன்னொரு காவியம். வன்னிய வீரர்களின் பெருமை சொல்லும் சிலை 70 நூல். இளவரசர் அந்த சுவடியை புரட்டி படிக்கலானார். விடையுடையார் வரமுடையார் வேந்தர்கோ வெனவுடையார் நடமுடையார் மிடியுடைய நாவலர் மாட்டருள் குடையுடையார் குட்டையுடையார்
மலைய மன்னர் குன்றவர் பல்லவர் மும்மு படையுடையார் வன்னியர் பிறரொன்னுடையார் பகரீரே. இளவரசர் தன் தோளில் தொங்கிய தோல் பையில் அந்த சுவடியை பத்திரமாக வைத்துக் கொண்டார். கம்பரின் சுவடியை என்னிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததை எனக்கு நீங்கள் அளித்த பெரும் பரிசு. கம்பர் எழுதிய சுவடி என்பது எனக்கு பெரும் கொடை. ஆடு ஜோதி நாளில் படைவெட்டி நடைபெறும் திருவிழாவுக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும். தந்தை உங்களை பார்த்தால் பெரிதும் மகிழ்வார் என்றார் இளவரசர். அவசியம் வருகிறேன். இரட்டை புலவர்களும் உங்களை சந்திக்க வேண்டும் என சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அவர்களையும் அதே தேதியில் அழைத்து வருகிறேன். உங்கள் பணியை தொடருங்கள். நீங்கள் தொடங்கியிருக்கும் பணியை நான் அறிவேன். அதன் குறுக்கே நான் நிற்க விரும்பவில்லை. செஞ்சு வாருங்கள் இளவரசே. இடம் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி. மாளிகாப்பூர் திருவரங்கநாதர் கோயிலில் கொள்ளையை முடித்துக் கொண்டு மதுரை திரும்ப உத்தேசித்தான். தில்லியிலிருந்து வந்த அவசர தகவலால் திருவரங்கம் செல்லாமலே திரும்பினான். படை மீண்டும் மதுரைக்கு திரும்ப வேண்டாம் என முடிவெடுத்து கரூர் பாதை வழிய சத்தியமங்கலம் அடைந்தது. காலை பொழுதில் காட்டின் நடுவே அங்கே முகாமிட்டு யானைகளை முதுகு இருந்த மூட்டைகளை கீழே இறக்கி பார்த்தான். பொன் மலை போல குவிந்து கிடந்தன அந்த நகை மூட்டைகள். அலாவுதீன் கில்ஜிக்கு பரிசளிக்க ஒரு அழகு தேவதை மட்டும் கொண்டு செல்ல முடியவில்லையே என்று மாலிகாபூர் சொன்னான். அவனுடைய வலதுபுறமாக இருக்கும் நிஜாமுதீன், அதனால் என்ன மாலிக், அதை ஈடுகட்டத்தான் மலை போல நகைகளை கொண்டு செல்கிறோமே என்றான். திருவரங்கநாதர் கோயிலே நிறைய நகைகள் இருக்கும் என்றார்கள். அதையும் ஒரு எட்டு பார்த்துவிட்டு வந்திருக்க வேண்டும். இந்த நேரம் பார்த்து காவிரி ஆற்றில் வெள்ளம். தில்லியிலே அலாவுதீனுக்கு ஆபத்து என தகவல். அதனால்தான் புறப்பட வேண்டியதாகிவிட்டது என்றான் மாலிக். நிஜாமுதீன், அதற்கென்ன, தில்லிக்கு சென்ற அடுத்த மாதமே திரும்பி வந்தால் போகிறது என்றான். நம் படைகள் கடைசியாக வந்த ஒரு குழுவை காணவில்லை. அவர்கள் எங்கே போனார்கள் என்றும் தெரியவில்லையே என்றான். எங்கே போக போகிறார்கள்? திசை மாறி செஞ்சிருந்தாலும் மதுரைக்குத்தான் போவார்கள். அந்த நகைகளை அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம். அவர்களுக்காக காத்திருப்பது உசிதமல்ல. தில்லிகள் என்ன நடக்கிறதோ என்ற பதைப்பதைப்பு எனக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்றான். அந்த நேரத்தில் வனத்தில் யானை கூட்டம் ஒன்று கடந்து சென்றது. 12 யானைகள். அதில் 5 ஆண் யானைகள் நீண்ட தந்தங்களை கொண்டவை. மாலிகாபூருக்கு குறுக்கு புத்தி ஓடியது. அந்த செல்வங்கள் போனால் என்ன, இந்த யானைகளை வேட்டையாடினால் தந்தங்களை மன்னருக்கு பரிசாக கொண்டு செல்லலாமே. மாலிகாபூர் கண்களில் வெறித்தனம் கொழுந்து விட்டது. நிஜாமுதீன் யோசித்தான். மாலிக், யானைகள் திருப்பி தாக்க ஆரம்பித்தால் நாம் சமாளிக்க முடியுமா? இப்படி அவன் கேட்டு விட்டதாலவே மாலிகாபூருக்கு கோபம் பொத்துக்கொண்டது. வீரர்களே, ஈட்டிகளோடு தயாராகுங்கள். இந்த ஆண் யானைகளை கொன்று தந்தங்களை எடுக்க வேண்டும். தாமதிக்க வேண்டாம் என்றபடி தான் வந்த யானையின் மீது ஏறி அமர்ந்தான். வீரர்களும் யானைகள் மீதும் குதிரைகள் மீதும் தாவி ஏறி அமர்ந்தபடி அந்த காட்டு யானைகளை விரட்ட ஆரம்பித்தனர். காட்டுக்குள் காட்டு கூச்சல். யானைகள் 100கணக்கான வீரர்கள் துரத்துவதை உணர்ந்து திசை கொன்றாக மிரண்டு ஓட ஆரம்பித்தனர். வீரர்களின் கூச்சல் அதிகமாக இருந்தது. அதுதான் அந்த யானைகளை அச்சுறுத்தினர். பள்ளம், மேடு, காடு என யானைகள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடின. ஈட்டிகள் சரமாறி பாய்ந்தன. கழுத்தில் பாய்ந்த ஈட்டியோடு யானை ஒன்று தடுமாறி விழுந்தது. சூழ்தானிய வீரர்கள் அதன் மேல் பாய்ந்து தாக்க ஆரம்பித்தனர். யானையின் பிளிரலில் காட்டே அதிர்ந்தது. மாலிகாபூர் பாய்ந்து வந்து அந்த யானையின் காலில் ஓங்கி ஒரு வெட்டு வெட்டினான். தரையில் தோண்டு துடித்த யானையை பார்க்க அவனுக்கு குதூகலமாக இருந்தது. துதுக்கைகளை வெட்டி வீசினான். குப்புக்கென பீச்சடித்தது ரத்தம். அந்த யானை எழுந்து நிற்க முயற்சி செய்து 2 முறை கால்களை உதைத்தது. இந்த முறை நிஜாமுதீன் ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்து வந்து அதன் நெற்றியில் வீசினான். நெற்றி பிளந்து குருதி வெள்ளம் பாய்ந்தது. இன்னும் சிலர் யானைகளை துரத்தி கொண்டு ஓடினர். சில யானைகள் ஓடையை கடந்து மறுபக்கம் காடுகளில் மறைந்தன. சில யானைகளோ முதுகெல்லாம் ஈட்டிகள் குத்தப்பட்ட நிலையில் ஓடிக்கொண்டிருந்தன. அவற்றின் அபய குரல் வெகு தூரத்துக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. பயணம் செய்ய வேண்டிய பாதையை விட்டு விட்டு வெகு தூரம் வந்துவிட்டதை அறிந்த மாலிகாபூர், போதும், வந்துவிடுங்கள் என்றான். வீரர்கள் குதிரைகளை களைத்து திரும்பினர். யானைகளை பிடிக்க 4 பக்கமும் சூழ்ந்து தாக்க வேண்டும். காட்டில் அவற்றை இப்படியெல்லாம் துரத்தி பிடிப்பது புத்திசாலித்தனமல்ல. அடுத்த முறை வரும்போது இதை ஒரு திட்டமாகவே வைத்து வர வேண்டும். 100 யானைகளாவது கொள்ள வேண்டும். அதுதான் என் ஆசை என்றான் மாலிகாபூர். 2 தந்தங்களுக்காக இத்தனை பாடுபட வேண்டியதாய்விட்டதே என்ற சிறிய கவலையுடன் யானை மீது அமர்ந்தான். அவன் அமர்ந்திருந்த யானையின் 2 புறமும் ரத்தம் காயாத அந்த தந்தங்கள் தொங்க விடப்பட்டிருந்தன. கொள்ளிடத்தை கடந்து அதன் இடது கரைக்கு வந்த இளவரசர் ஏகாம்பரநாதர் கிழக்கு நோக்கி பயணமானார்.
கொள்ளிடம் ஆசை ஒட்டியிருந்த அன்பில் திருவடி வழங்கிய நம்பி பெருமாள் கோயில் தென்பட்டது. பள்ளி கொண்ட பெருமாள் தம் பயணத்தில் அடிக்கடி குறுக்கிடுவதும் அதுவும் ஆற்றங்கரை ஓரங்களே குறுக்கிடுவதும் அழகிய வியப்பையும் ஆச்சரிய வினாவையும் ஏற்படுத்தியது. தென்பெண்ணை கரையில் ஆதி திருவரங்கத்திலும் காவிரி கரையில் திருவரங்கத்திலும் கொள்ளிட கரையில் இப்போது வடிவழகிய பெருமாள் அன்பில் நாமரகவும் காட்சி தந்தபடி பெருமாள் உடன் வருவது போலவே இருந்தது. துளசி செடிகள் மடிந்து கிடந்த அந்த கோயில் வாயிலை ஒட்டி குவளை மலர்கள் பூத்து குலுங்கிய குளம் ஒன்றை கண்டார். கொள்ளிட கரையில் தொடர்ந்து கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தார். அடுத்து கண்டராதித்தம். முதலாம் பரந்த சோழருக்கு பின் ஆட்சி அமைத்த கண்டராதித்தன் பெயரில் அமைந்த ஊர் என்பர். 1000 கோடி சிறுவர்கள் சிலர் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். திணை கொடிகளின் நீண்ட தொடர்பு அதிலே அடங்கி இருந்தது. குறிஞ்சியும் முல்லை நிலத்தவர்கள் வேடுவர்களாகவும் தேனும் திணையும் தேடி உண்பவர்களாகவும் விலையுறந்த கற்களை கண்டெடுத்து விற்பவர்களாகவும் முல்லை திணையினர் பால் நெய் தயிர் போன்றவற்றை விற்பனை செய்து வாழ்பவர்களாகவும் இருப்பதை அவர் அறிவார். விவசாயம் நெசவு அணிகலன் தயாரித்தல் போன்ற நேரடியான உற்பத்திகளில் அவர்களுக்கு பெரிய பங்கு இல்லை என்றாலும் இயற்கையோடு நெருக்கமான பங்கு கொண்டு இருப்பதையும் அவர் நன்கு அறிவார். சிறுவன் ஒருவன் மரத்திலே அமர்ந்தவாறே புல்லாங்குழலை இசைக்கு ஏற்ப மாடுகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை கவனித்தார். மேய்ச்சல் போக்கில் மாடுகள் சில எல்லையை தாண்டி செல்லும் போது அவன் பா என வாயில் ஒலி எழுப்பி அவற்றை திசை திருப்பும் லாபகம் அசாதாரணமானதாக இருந்தது. தம்பி, மலப்பாடிக்கு இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என பேச்சு கொடுத்தார் இளவரசர். மலப்பாடியில் யாரை பார்க்க வேண்டும் என்றான் சிறுவன். மலவராயர் உத்தமராயர் அரண்மனைக்கு செல்கிறேன், அவரைத்தான் பார்க்க வேண்டும். அப்படி சொல்லுங்கள், அதற்காகத்தான் அங்கு யாரை பார்க்க வேண்டுமென நான் கேட்டேன். மன்னர் இப்போது அரண்மனையில் இல்லை, மலப்பாடி கலை களத்தில் பயிற்சி முகாமில் இருக்கிறார். போர் வரப்போகிறது, உங்களுக்கு தெரியுமா? எந்த நேரத்திலும் படைகள் விரிஞ்சிபுரத்துக்கும் படைவெட்டுக்கும் செல்ல வேண்டி இருப்பதாக என் அண்ணன் சொன்னார். உங்கள் அண்ணன் என்ன செய்கிறார்? அவரும் சிலம்பம் வாள் பயிற்சியில் தேர்ந்தவர், குடிப்படை வீரர். ஆமா, அது சரி, நீங்கள் யாரஞ்சு சொல்லாமலே இவ்வளவு விவரங்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள்? நான் மன்னர் வீர சம்புவரின் தூதுவன். போர் சம்பந்தமாக மன்னர் உத்தமராயரை சந்திக்க செல்கிறேன். புத்திசாலி சிறுவனாக இருக்கிறாயே, உன் பெயர் என்ன தம்பி? என் பெயர் கண்ணன். எங்கள் சேரியில் பல கண்ணன்கள் இருக்கிறார்கள். அண்ணன் பெயர் கோவர்த்தன். பொருத்தமாகத்தான் பெயர் வைத்திருக்கின்றார்கள். உன் அண்ணனை பயிற்சி களத்தில் பார்க்கிறேன். பயிற்சி களம் எங்கே இருக்கின்றது? இந்த பாதையிலே ஒரு காதம் சென்றால் ஒரு சமணப்பள்ளி வரும். அங்கே வலதும் இடதுமாக சாலை பிரியும். வலதுபுறம் திரும்புங்கள். சிறிது தூரத்திலே வாளுரசம் சத்தம் நன்றாக கேட்கும். ஒய் என மரத்திலிருந்து குதித்து மாடுகளை ஒழுங்குபடுத்த ஓடினான். இடையர்களுக்கு கண்ணன் மீது இருக்கும் பிரியமும் புல்லாங்குழல் ஓதும் தேர்ச்சியும் அதிகம். கண்ணனின் வாரிசாக தங்களை பாவிக்கும் போக்கையும் அவர் படைவெட்டிலே உணர்ந்திருக்கின்றார். இந்த அளவுக்கு வேறு எந்த குலமும் இறைவனை சொந்தம் கொண்டாடுவதாக அவருக்கு தெரியவில்லை. கண்ணன் ஓடுவதை பார்த்து ரசித்தவர் அவன் சொன்ன திசையில் குதிரையை செலுத்த ஆரம்பித்தார். மலப்பாடி மலவர் என்னும் வேலுக்குடி மரபினர் நாடு. வல்வில் ஓரி வாரிசுகள். சம்புவராயரின் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். தொல்காப்பியத்தில் வரும் மலவும் குளவும் இளமை பொருள் என்னும் வரியை வைத்து மலவர்கள் என்போர் இளம் வீரர்களை குறிக்கும் சொல் என்பார்கள். குறிப்பாக தண்டராணியம், குதிரைமலை, அதியமானின் தகடூர், ஓரியின் கொல்லிமலை போன்ற தமிழ்நாட்டின் பல பகுதியை வாழ்ந்து வந்த சங்ககால மக்கள் இப்பெயரில் அறியப்பட்டார்கள். மலப்பாடியில் இருக்கும் உத்தமராயரும் அவர்களில் ஒருவராகவும் சம்புவராயரின் நட்பு அரசராகவும் இருப்பது ஏகம்பரனாவிற்கு பெருமிதமாக இருந்தது. கண்ணன் சொன்னபடி வாள்களோடு கேடயம் மோதும் சத்தம் அங்கே கேட்டது. பயிற்சி காலத்தில் வாயில் காப்போனிடம் தன் ராசகம்பீர இலச்சிகளை காட்டி மலவரை சந்திக்க வந்திருப்பதை சொன்னார் இளவரசர். அவன் வணங்கி வரவேற்று அரசிடம் அழைத்து சென்றான். சிலம்பம், களரி, மான்கொம்பு, வாள் என தனி பாசறைகளில் பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தன. இளவரசர் வந்திருக்கிறார் என்பதை அறிந்த உத்தமராயர், வாருங்கள் இளவரசே, வாருங்கள் என்றார் ஆச்சரியத்துடன். தன் தந்தையின் வயதை ஒத்த பருவம் உருவம் வணங்கி நின்றார் ஏகாம்பரநாதர். எந்த அறிவிப்புமே இன்றி திடீரென வந்ததற்கான காரணத்தை உணர்ந்திருப்பீர்கள் அரசே. சூழ்தானியர்களின் படையெடுப்பு என தெரியும், ஆனால் நீங்களே நேரில் வருவீர்கள் என நினைக்கவில்லை. நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். தினமும் நான் காலையிலிருந்து மாலை வரை இங்கே தான் இருக்கின்றேன். அழைப்பி வந்த அடுத்த முகூர்த்தத்தில் அங்கே இருப்போம். மதிய வேலையாகிவிட்டது. அரண்மனைக்கு செஞ்சு சாப்பிட்டு கொண்டே பேசுவோம். அரண்மனைக்கு வருவதற்கெல்லாம் நேரமில்லை அரசே, மன்னிக்கவும். சொல்ல வந்த செய்தி இதுதான். பிறகு ஒரு நாள் பொறுமையாக வந்து சந்திக்கிறேன். உணவு இங்கே தான் இருக்கின்றது. உங்களுக்கு மறுப்பு ஏதும் இல்லை என்றால் இங்கே சாப்பிடலாம். பசி வேளையில் உங்களை சாப்பிடாமல் அனுப்ப மாட்டேன். மன்னரின் பிடிவாதம் இளவரசரை நெகிழ வாய்த்தது. சாப்பிடலாம் என்றார். மறக்காமல் ஆடி மாதம் ஜோதி நாள் அன்று படைவெட்டி நடக்கும் திருவிழாவுக்கு அரச குடும்பத்தினரும்
அரச பிரதிநிதிகளும் அவசியம் வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பள்ளிப்படை பேரரசின் பெருவிழாவாயிச்சே, நீங்கள் அழைக்கவில்லை என்றாலும் நிச்சயம் வருவோம் என்றார் பெருந்தன்மையுடன். ஒரு வீரனே அவர்கள் இருவருக்கும் உணவை பரிமாறினான். தனக்கு பரிமாறிய வீரனிடம், போதும் கோவர்த்தனா என்றார் இளவரசர். கோவர்த்தனை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் அரசர். நான் இவர் தம்பி கண்ணனை வழியில் பார்த்தேன். தன் அண்ணன் இங்கே பயிற்சி பெறுவதாக சொன்னான். உருவ உச்சமையை வச்சு யூகித்தேன். அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். கோவர்த்தனா, நீ வாள் வீசும் வேகத்தை வரும்போதே பார்த்தேன். படைவீட்டில் சந்திப்போம். ஆடி திருவிழாவுக்கு கோவர்த்தனையும் அழைத்து வாருங்கள் அரசே. நிச்சயமாக, இப்போது இவன்தான் என் மெய்காப்பாளனே என்றார் அரசர். பிற்பகல் வேளையில் திருமானூர் வந்து சேர்ந்தார் இளவரசர். அமைச்சர் திருநம்பி சொன்ன கதை நினைவுக்கு வந்தது. குலோத்துங்க சோழர் தஞ்சையை நிறுவுவதற்காக திருமால் அலைமகள் பூதேவி சிற்பங்களை கொண்டு சென்றார். தஞ்சைக்கு செல்லும் வழியில் கொள்ளிடம் ஆற்றை கடக்க வந்தபோது ஆற்றிலே பெரும் வெள்ளம். காத்திருந்து காலங்கள் ஓடிப்போயின. நீர் குறைவதாக இல்லை. மிகப்பெரிய அந்த சிற்பங்களை ஆற்றங்கரையிலே வைத்து விட்டார். எம்பெருமானின் சித்தம் அதுவாக இருந்தால் யான் என்ன செய்ய முடியும் என்று கூறி செஞ்சு விட்டார். இதுதான் அந்த கதை. கதையும் அதைவிட அந்த சிலைகளும் அழகாக இருந்தது. அங்கிருந்து சிறிது தூரத்திலே அதிலும் தொன்மையும் அழகும் நிறைந்த சிற்பம் ஒன்றையும் இளவரசர் கண்டார். தாய் தெய்வம் சீற்றம் பொங்கும் முகத்துடன் எடுத்த காரியம் முடிக்கும் துடிப்புடன் தோற்றமளிக்கும் கொற்றவை சிற்பம். போருக்கு புறப்படும் படையணியினர் வழிபட்டு செல்வதற்கான வெஞ்சின கடவுள். மன உறுதியும் வீரமும் அவளது கொட்டை. தாமையே வழிபட்டுவதற்கான கல்லான ஆவாரம். இருக்கும் சிற்பங்களிலே சிவனும் கொற்றவையும் காலத்தால் முந்தியவை என்பதையும் அவை பறைசாற்றுவதை கண்டார் இளவரசர். கற்சிலையாக தெய்வங்கள் சொல்லும் வரலாற்றை நினைவுகளில் அசைப்பட்டவாறு கொள்ளிட கரையில் இருந்து சற்று விலகி ஊர் வழியாக திரும்பினார். அதற்கும் காரணம் இருக்கத்தான் செய்தது. தந்தை தேவையில்லை என்று சொல்லியிருந்த போதும் அவர்களையும் நேரில் சந்தித்து அழைக்கவே இளவரசர் விரும்பினார். அங்கிருந்து சில கால தூரத்தில் இருந்தது பலவூர். முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் இருந்தே பழுவேட்டரைகள் சோழ விசுவாசிகள். சோழர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு அவர்களின் பெருமையும் காணாமல் போய்விட்டது. சொல்ல போனால் சம்புவராய அரசில் அவர்கள் அகம்படையார் பொறுப்பில் தான் இருந்தார்கள். பலவர் கோட்டத்தில் படைத்தளபதி என்கிற பொறுப்பு. வலுவான திறமையான வாரிசுகள் இல்லை என்றால் எந்த அரசும் காணாமல் போய்விடும் என்பதற்கு பலவூர் ஒரு உதாரணம். அவர்களின் பழமைக்கும் பெருமைக்கும் சான்றாக இருந்தது பலவூரில் இந்த அந்த சிவன் கோயில். பலவூர் சுந்தரேஸ்வரர் கோயில் முற்கால சோழர் காலத்தை சேர்ந்த கற்றளி. முதலாம் பராந்தக கால கல்வெட்டுகளும் கொடும்பாளூர் குறுநில மன்னர் இளங்குவேலி கல்வெட்டுகளும் பிற்கால பாண்டிய மன்னர் கோனிருமை கொண்டான் கல்வெட்டும் இக்கோயிலை துலக்கமாக தெரிந்தது. கோயில் சிற்பங்கள் முற்கால சோழர் கலைப்பாணியை சேர்ந்தவை. தாங்கு தளம் முதல் முடிவரை கல்லால் கட்டப்பட்ட இந்த கோயில் தளங்கள் இல்லாமல் இருந்ததுதான் ஒரே குறை. அதே நேரத்தில் சிறிய பரபரப்பு ஏற்பட்டது அந்த இடத்தில். அரசர் வருகிறார் என அறிவித்தபடி வீரர்கள் இருவர் வந்தனர். அரசரும் அரசியும் தேரை விட்டு இறங்கி கோயிலுக்கு நுழைவது தெரிந்தது. கூடியிருந்த மக்கள் வணங்கி மன்னர் வாழ்க என்று முழங்கினர். வழிபாடு முடிந்து வரும் வரை காத்திருக்கலாம் என்ற மனநிலையில் இளவரசர் காத்திருந்தார். விதானமற்ற கோயில். வெயிலிலும் மழையிலும் இறைவன் நனைந்தும் காய்ந்தும் கிடப்பதன் வருத்தம் மன்னருக்கும் இருந்திருக்கும். அதை சீரமைக்கும் பணி ஒரு பக்கம் தொடங்கி இருந்தது. மூங்கில் சாரம் கட்டி திருப்பணி தொடக்கம் நடைபெறுவதை பார்க்க வந்திருந்தார் போலும். பிரஸ்தம், கிரிவரம், சிகரம், கலசம் என்றெல்லாம் சிற்பிகள் மன்னருக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தனர். மன்னரும் சோழர் கால சிற்ப அம்சங்கள் கெடாமல் வடிவமைக்க சொல்லி விளக்கிக் கொண்டிருந்தார். முப்பட்டை குமுதம், அதற்கு மேலே காந்தம் என்று மன்னரும் விவரித்தார். இளவரசருக்கு பழுவேட்டரையின் சிற்பக்கலை ஆர்வத்தை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார். காந்தம் 5 அடி உயரத்துக்கு இருக்க வேண்டும் என்றார் மன்னர். மன்னா, 4 அடி உயரம் போதும். கோயிலின் நீள அகலம் பொறுத்துதான் காந்தம் இடம்பெற வேண்டும். இது சிறிய கற்றளி, இந்த காந்தம் போதும் என்றார் சிற்பி. மன்னருக்கு காந்தத்தின் உயரம் குறைந்து விடுமோ என்ற எண்ணம் மாறவில்லை. மன்னருக்கு விளக்கம் பொருட்டு தன் உதவியாளரை அழைத்து சாரத்தின் மீது ஏற சொன்னார். இன்னொரு உதவியாளரை அழைத்து அங்கிருந்த நீண்ட பலகையை கொடுத்து காந்தம் அமைக்க இருக்கும் 4 அடி உயரத்தை அடையாளப்படுத்தி காட்டும்படி சொன்னார். மன்னர் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார். பலகைகளை எடுத்துக்கொண்டு சாரத்தில் ஏறிய உதவியாளர் ஒரு கணம் தடுமாறி பலகையை தவறவிட்டார். மன்னரின் தலைக்கு நேரே வந்தது பலகை. இளவரசர் ஒரு கணமும் தாமதிக்காமல் வேகமாக பாய்ந்து மன்னரை அப்படியே தூக்கி 2 அடி நகர்த்தி நிறுத்தினார். அங்கிருந்த அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை யூகிக்கும் அவகாசம் கூட இல்லை. பலகை மன்னர் மீது விழவில்லை என்பது மட்டும்தான் முதலில் தெரிந்தது. மன்னரை காப்பாற்றியது யார் என அதன் பிறகுதான் பார்த்தார்கள். சிற்பி உதவியாளரை நோக்கி கையை ஓங்க அவன் கிடைமட்டமாக மன்னரின் காலில் விழுந்தான். மன்னர் அவனை தாண்டி வந்து தன்னை காப்பாற்றிய வீரனை கூர்ந்து கவனித்தார். வீரனே, நீ யார்? மன்னா,
தங்களை இந்த இடத்தில் இப்படி சந்திக்க வேண்டியிருக்கும் என்று நான் நினைக்க கூடவில்லை. சக்கரவர்த்தி வீர சம்புவரின் மகன் ஏகாம்பரநாதர் நான். மன்னர் தான் யூகித்தது சரிதான் என்று இளவரசரை அப்படியே கட்டு தழுவி கொண்டார். மற்றவர்களை காப்பாற்றி பாதுகாப்பது ஒன்றே சம்புவராயரின் ஒரே கொள்கை என்பதை நிரூபித்து விட்டீர்கள் இளவரசே. கோயில் விதானம் 6 மாதங்களுக்கு முன்பு சரிந்து விழுந்தது. இது சென்னி காலத்து கோயில், கரிகார காலத்து கோயில் என்று சொல்லுவார்கள். காலத்தால் பழையது. கரிகார காலத்து சரித்திரத்தை சொல்லும் சான்று சோழர் காலத்து மரபில் கட்ட வேண்டியிருந்தது. அதனால்தான் நானே இதை ஒவ்வொரு நாளும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த நேரம் நான் இல்லை என்றாகியிருக்கும். அளவுக்கு அதிகமாக புகழாதீர்கள். நான் இல்லை என்றால் என்ன, வேறு யாராவது காப்பாற்றி இருப்பார்கள் அரசே. நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். வாருங்கள், அரண்மனைக்கு சென்று பேசுவோம். சூழ்தானிகளையும் போர் நடவடிக்கைகளையும் சொல்லி படை திரட்டுவதற்கும் வழக்கம்போல் தங்களை அழைக்கவும் தான் வந்தேன். அடுத்து தீவுக்கொட்டை, எகிர்பட்டினம், திருப்பாலைவனம் காலத்து என நிறைய பயணிக்க வேண்டியிருக்கிறது. நான் இப்படியே கிளம்புகிறேன் அரசே. இரவு உண்பதற்கும் உறங்குவதற்கும் நேரம் ஒதுக்குவீர்கள் தானே? அது நம் மாளிகையாக இருக்கட்டும். மன்னர் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே இளவரசரின் அருகில் வந்து அவர் உச்சந்தலையை தொட்டு, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டார், பெரியம்மா நான் சொன்னால் தான் கேட்பார். இரவு தங்கிவிட்டு அதிகாலையில் நீங்கள் செல்லலாம். வா மகனே என்றார் அன்பாக. ஏகாம்பரநாதரின் தாயின் சித்தி மகள் அவர். பல நாள் கழித்து தாயை பார்த்தது போல் இருந்தது இளவரசருக்கு. மறுபேதம் சொல்லாமல் அவர் பின்னால் நடந்தார் இளவரசர். இதுபோன்ற வீரம், ஆளுமை குறித்து உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் தகவல்களை அறிய தமிழ் தேசம் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். காணொலியின் இறுதியாக இது தமிழ் தேசம் வலையொலி. நான் உங்கள் செல்வா.